சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறப்பதற்காக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 600 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அதனுடைய முழு கொள்ளளவை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது உபரி நீரை திறப்பதற்கான முயற்சியை அரசு அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு வினாடிக்கும் 600 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது 21.30 அடிக்கு நீர் உள்ளது. அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு என்று எடுத்துக்கொண்டால் 24 அடி அளவுக்கு நீர் தேக்கக்கூடிய வசதி தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறக்கக்கூடிய பட்சத்தில் அதன் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அவர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கப்பட வேண்டும். ஆனால் இது தொடர்பாக எச்சரிக்கை என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகிறது. 24 மணி நேரமும் நீர்நிலைகளை, குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவுரை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பகுதியில் கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த பகுதியிலிருந்து கடலில் நீர் கலக்கக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருந்தது. ஓரளவுக்கு இன்னும் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்ற ஒரு புகாரும் உள்ளது. அதே நேரத்தில் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்படும் போது எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்க திட்டமிட்டு அதனை அறிவியல் பூர்வமான முறையில் முன்கூட்டியே திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். சோமசுந்தரம், தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி நிலவரம் என்ன? கரையோர பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை கொடுக்கப்பட்டிருக்கு? எப்போது உபரி நீர் என்பது திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அரசு அதிகாரிகள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டிருக்காங்க? கண்டிப்பாக தேவைப்பெரியார். செம்பரம்பாக்கம் ஏரி என்பது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறப்பது குறித்து அரசு அதிகாரிகள் பொதுப்பணித்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ஏரி நீர்மட்டம் வேகமாகவும் உயர்ந்து வருகிறது. தற்போது ஏரியின் நீர்மட்டமானது 21.30 அடியாகவும் நீர்வரத்து 600 கன அடியாகவும் மொத்த கொள்ளளவு 2934 மில்லியன் கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் என்பது 149 கன அடியாகவும் உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் 9 மணிக்கு மேல் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் மட்டத்தை கண்காணித்த பிறகு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்து விடுவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர் தேவப்பிரியன். அது மட்டுமில்லாமல் மேலும் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் எந்த தடையுமின்றி தங்கு தடையின்றி செல்வதற்கு ஏரியை சுற்றி உள்ள, அதாவது அந்த ஆகாய தாமரைகள் போன்ற செடிகளை அகற்றும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது தேவப்பிரியன். மேலும் கரையோரம் உள்ள, அதாவது ஏரியின் ஓரம் உள்ள குறிப்பாக நேமம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டால் எந்தெந்த பகுதியில் தண்ணீர் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது? தொடர்பாக பகுதி மக்களுக்கு முறையான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கா சோமசுந்தரம்? கண்டிப்பாக தேவைப்படுறேன். கடந்த முறையை பார்க்கும் பொழுது ஏரி உபரி நீர் திறக்கப்பட்ட பொழுது பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு, குறிப்பாக அந்த ஊரை திருமுடிவாக்கம் அந்த உபரி நீர் திறக்கப்படும் நீர் பயணிக்கும் வழியான உபரி நீர் பயணிக்கும் வழியா குறித்து பொதுமக்களுக்கு வெள்ள அபாய, முக்கியமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தி, அதாவது சமூக நலக்கூடம், அது பள்ளிக்கூடங்கள் போன்ற பகுதிகளில் தங்க வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேவைப்படுகிறது. எந்தெந்த பகுதியில் அந்த தண்ணீர் தற்போது பயணம் செய்ய இருக்கு? அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் நீரானது அது திருமுடிவாக்கம், அது வழியாக மணப்பாக்கம், அது வழியாக சென்று அடையாறு ஆற்றில் கலந்து கடலில் கலக்கும், அந்த வழியாகவே ஒரு 6 கால்வாய்களை கடந்து செல்லும் வகையில் அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக உபரி நீரை திறப்பது குறித்து அரசு அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது இந்த உபரி நீர் செல்லக்கூடிய வழித்தளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்பான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகியிருக்கிறது. ஒரே நாளில் பதிவாகக்கூடிய உச்சபட்ச மழை அளவு இதுவாகும். இதன் காரணமாக தற்போது உபரி நீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக கருதப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவல் நம்முடைய செய்தியாளர்கள் பாண்டிராஜ், நந்தா மற்றும் சோமசுந்தரம் ஆகிய மூவரும் வழங்க கேட்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.